சுவாமி சொன்னம். இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதனால் என்ன காரணத்தினால் ஆலயத்தினுடைய சாணத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திய ஆற்றல் நிலைகள் குறைகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, பக்தர்களுக்கு முக்கியத்துவம் தராமல் செல்வத்திற்கு முக்கியத்துவம் தர ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அந்த ஆலயத்தினுடைய சக்தி ஆற்றல் நிலைகளாகப்பட்டது குறைய துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஆலயத்தில் எப்பொழுது இருந்து ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடிய மனப்பான்மை ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுது இருந்து அந்த ஆலயத்தினுடைய சாணத்தியமாகப்பட்டது குறைய துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக வியாபாரமயமாக ஆலயத்தை பிரயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றாலும் அந்த ஆலயத்தினுடைய சாணத்தியமாகப்பட்டது குறைய துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. உதாரணமாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு கூட கட்டணம் விதிக்கக்கூடிய செயல் அல்லது சுவாமியினுடைய பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகம் செய்வதற்கு கூட கட்டணம் விதித்து அதன் பிறகு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய செயலாலும் அந்த ஆலயத்தினுடைய சாணத்தியமாகப்பட்டது குறைய துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களை எண்ணத்தாலோ சிந்தனையாலோ செயலாலோ சொல்லாலோ காயப்படுத்தினாலும் அந்த ஆலயத்தினுடைய சாணத்தியமாகப்பட்டது குறைய துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஒரு ஆலயத்தினுடைய அமைதியான அந்த சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள் என்றால் அந்த ஆலயத்தினுடைய சக்தி நிலைகள் குறைய துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, ஒவ்வொரு ஆலயத்திற்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமும் தனிச்சிறப்பும் இருக்கும். ஆக அந்த தனித்துவத்தையும் தனிச்சிறப்பையும் சீர்குலைக்காமல் பாதுகாப்போம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 922 சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 922 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.